ஹாய், நம்ம எங்கே இருக்கோம்னா ராலின்ற சிட்டியில் இருக்கோம். ஸோ இப்போ எங்கே போகிறோம்னா, இப்போ இருக்கிற இடத்தோட பேர் மாரஸ்வில். ஸோ இங்கேருந்து காஸ்கோன்ற ஒரு ஷாப்பிங் மாலுக்கு தான் போகிறோம். ஸோ அது எப்படி போகிறோம்னா, 2 பஸ்ஸு பிடிச்சி தான் போகிறோம். அண்ட் இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் கிடையாது. ஸோ அதை எப்படி புக் பண்ணுறது, எப்படி அதை போகிறதுன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ நான் இருக்கிற இடம் அப்படியே பாருங்கள், காமிக்கிறேன். -3 இருக்கு. ஸோ நம்ம இப்போ கூகுள் மேப் பார்த்து தான் இந்த காஸ்கோன்ற அந்த சூப்பர் மால் போகிறோம். ஸோ இதான் காஸ்கோவோட பஸ்ஸில் தான் போகிறோம். ஸோ எப்படின்னா, ஸோ நம்ம இப்போ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் போனீங்கன்னா அலெக்சாண்டர்ன்ற அந்த ஸ்டாப்லேருந்து தான் பஸ் ஆரம்பிக்கும். ஸோ அங்கேருந்து அப்படியே கிராம் ஸ்டேஷன் இறங்கிட்டிங்கன்னா அடுத்த பஸ் அங்கேருந்து கிராம் ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு பஸ்ஸு. ஸோ அது நேராக இந்த நார்த் பனிட் அந்த ஸ்டேஷனில் போனீங்கன்னா அங்கேருந்து 2 மினிட்ஸ் வாக்கில் இந்த காஸ்கோ வந்துடும். ஸோ நம்ம இப்போ போக வேண்டியது இந்த அலெக்சாண்டர் ஸ்டாப்புக்கு தான். ஸோ அங்கே தான் பை வாக் போகிறோம், 5 மினிட்ஸ் வாக்கு. பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஆக்சுவலாக 10:54 ஆச்சு. கரெக்டாக நம்ம பஸ் வருது. ஹலோ, நார்த் கேரலினால இருக்கிற இந்த ராலின்ற சிட்டி பார்த்திங்கன்னா சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிட்டியில் பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக ஆக் மரங்களை பார்க்க முடியும். இந்த மரத்துக்கு பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுளும் இருக்கும், அதிகமான வலிமையும் இருக்கும். இதுதாங்க இந்த ஊரோட டவுன் டவுன். அமெரிக்காவில் பொதுவாகவே டவுன் டவுன்னா நகரத்தோட மையப்பகுதின்னு சொல்லலாம், சிட்டி சென்டர் இல்லைன்னா சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா உயரமான பில்டிங்ஸ் இருக்கும், பேங்க்ஸ் இருக்கும், நகராட்சி அலுவலகங்கள், நீதிமன்றம், ஹோட்டல்ஸு, ஷாப்பிங் மால்ஸு, தியேட்டர்ஸு, பார்க்ஸு, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இந்த டவுன் டவுனில் அமைஞ்சிருக்கும் பொதுவாகவே. இந்த எல்லோ கலர் வயர் பாத்தீங்கன்னா, நம்ம இன்கேஸ் டிரைவர் கிட்ட ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணோம், இந்த மாதிரி நமக்கு இந்த ஸ்டாப் இறங்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இத ஃபில் பண்ணீங்கன்னா டிரைவருக்கு அந்த அலர்ட் போயிடும், உடனே அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுதான் அந்த தராம் பஸ் ஸ்டேஷன். ஸோ இதுல இருந்து கிராஸ் பண்ணி அந்த சைட் போனீங்கன்னா 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேன். அங்க வந்து அடுத்த நெக்ஸ்ட் பஸ்.
நாம் ட்ராவல் பண்ண இந்த பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா ராலேயில் இருக்கிற பொது போக்குவரத்து அமைப்பின் கீழ் தான் இயங்குது. 2020 காலகட்டத்தில் கோவிட் காரணமாக இந்த பஸ்ஸஸ் வந்து ஃப்ரீயாகவே விட்டுருந்தாங்க 2024 வரைக்கும். அதுக்கான முழு செலவையும் ஃபெடரல் ஏற்றுக்கிட்டாங்க. இங்க ஓடுற எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீ கிடையாது. ஒரு சில பஸ்ஸுக்கு காஸ்ட் இருக்கு, ஒரு சில பஸ்ஸுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ். டிபெண்ட்ஸ் வந்து ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிப்பாங்க. நம்ம பஸ் இன்னும் ஒரு நிமிஷத்துல வரும்ன்ற மாதிரி தான் போட்டுட்டு அந்த 1 நம்பர்னு போட்டிருக்கிறது தான் நம்ம பஸ். கரெக்டா அந்த டைமிங்கே வருது. வா. பஸ்ல ஃபர்ஸ்ட் இறங்குறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இறங்குனதுக்கு அப்புறம் தான் நம்மளால ஏற முடியும். இந்த பஸ்ஸஸில் ஏறி பயணம் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தது காஸ்கோன்ற இந்த ஷாப்பிங் மாலுக்கு தான். காஸ்கோ பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் மிகப்பெரிய பிரபலமான மெம்பர்ஷிப் பேஸ்டு ஸ்டோர் தான். மளிகை பொருட்களிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ், க்ளோத்ஸு, ஃபர்னிச்சர் எல்லாமே பல்காகவும் கிடைக்கும், குறைந்த விலையிலையும் கிடைக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த காஸ்கோன்ற ஷாப்பிங்கில் என்ன மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்குது, என்ன மாதிரி விலைகளில் கிடைக்குதுன்றதை டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.